உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகளும் அதன் பலன்கள் எப்படி இருக்குன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். கன்னிராசினா சொல்ல வேண்டியதே இல்லை, புதன் உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடைஞ்ச ஒரு அருமையான ராசி. இந்த ராசி ரொம்ப டேலண்ட், எப்போவுமே ரொம்ப அட்வான்டேஜாக யோசிப்பீங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா, நீங்கள் எவ்வளோ கரெக்டாக இருக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய லைஃப் பார்ட்னரும் சரி, உங்களுடைய நட்பு ரீதியில் இருக்கக்கூடியவங்களும் சரி கரெக்டாக இருக்கணும்னு நினைப்பீங்க. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்போவுமே ஒரு சில விஷயங்கள் சிலர் அதை முடிச்சதுக்கப்புறம் தான் இப்படி இருக்கும்னு யோசிப்பாங்க. பட் அதை நீங்கள் அதுக்கு முன்னாடியே அது செய்கிறதுக்கு முன்னாடியே இது இப்படி தான் வரும்ன்றதை யூகிச்சிடுவீங்க. அந்த லெவலுக்கு தெளிவாக யோசிப்பீங்க. அது என்னவோ உங்கள் கண்ணுக்கு சின்ன சின்ன குறை நிறைகள் இருந்தாலும் கண்ணுக்கு காட்டி கொடுத்துரும். அவ்வளோ கிளாரிட்டி நீங்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் பேசக்கூடிய பேச்சு அழகாக இருக்கும், நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும். அப்போது மற்றவங்க உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்கும். அந்த அளவுக்கு டேலண்ட் இருந்துமே உங்களுக்கு அது என்னவோ இந்த கண்டகச்சனியினுடைய விளைவுகள், நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க. பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போது உங்களுடைய சூழல்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோன்னா, இப்போ உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு நிலை கிரியேட் ஆகிட்டுருக்கு. அப்போது இந்த மே மாதம் உங்களுக்கு வெற்றிக்குரிய முதல் படி, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போது இத்தனை நாட்களாக சில விஷயங்கள் செய்யலாம் பண்ணலாம்னு நினச்சிருப்பீங்க. பட் அது ஏதோ ஒரு விதத்தில் தடை ஆகிட்டே இருந்திருக்கும். சில நேரங்களில் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய நீங்கள் சோம்பேறித்தனத்தினால பல விஷயங்களை மிஸ் பண்ணியிருப்பீங்க. அது நல்லாவே தெரியும், நாம் ஏன் இது செஞ்சுருக்கலாமே, ஏன் மிஸ் பண்ணோம், அது மிஸ் பண்ணதுனால எவ்வளோ ஒரு ட்ராபேக் அப்படின்ட்டு நிறைய வருத்தப்பட்டிருப்பீங்க. இன்னும் சிலருக்கு அந்த வாய்ப்பு இருந்தும் கூட அசால்ட்டாக நம்ம மிஸ் பண்ண மாதிரி இருந்திருக்கும். தேவையற்றவர்களுடைய தேவையில்லாத ஒரு சில ஆலோசனைகளால் பாதிக்கப்பட்டவங்க அதிகமாக கன்னிராசி என்பர்கள் தான். இந்த கன்னிராசி என்பர்கள் எங்கே அதிகமாக பாதிக்கப்படுறாங்கன்னா, அளவு கடந்த அன்பும் நட்பும் வச்சு அவங்கள நம்பி எல்லா விஷயத்தையும் கொடுத்து நாம் சரி நல்லது தானே செய்கிறோம்னு நினச்சி ஒவ்வொன்றும் செய்கிறீங்க பாருங்கள். கடைசியில் அவங்களுடைய உண்மையான சுயரூபத்தை உங்கள்கிட்ட காட்டும் போது தான் நம்ம இவ்வளோ பெரிய முட்டாளாக இந்த இடத்துல இருந்துட்டோமா அப்படின்ற வழிவேதனைகளை சந்திப்பீங்க. அந்த வழிவேதனைகளில் இருந்து மீண்டு ரீஎன்ட்ரி கொடுக்கணுன்றது வைராகி எப்போவுமே உங்களுக்குள்ளே நிறைச்சி இருக்கும். அப்பேற்பட்ட கன்னிராசி என்பர்களுக்கு கொஞ்சம் காலகட்டங்களில் பல பேருக்கு வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு, அதே நேரத்தில் ஒரு தொழிலை உருவாக்குறதுக்கு புதுசாக ஒரு தொழிலை ஒன்று உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு, ப்ளஸ் இடமாற்றங்கள் வேலையில் உண்டாக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்களும் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே க்ரியேட் ஆகிருக்கும். இன்னும் சிலர் வெளிநாடு வெளி முயற்சிகளுக்கெல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்திருப்பீங்க. பட் அது என்னவோ ட்ராப் ஆகிட்டே இருக்குது. கஷ்டப்பட்டு வெளிநாடு வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு வாய்ப்புகள் அமையுமான்னு நினச்சா அமைஞ்ச மாதிரி இருந்தது, பார்த்தா அப்படியே அது வேறு மாதிரியான ஒரு நிலையை உருவாக்கிட்டு இருக்கே அப்படின்ற ஒரு வருத்தத்தில் இருந்திருப்பீங்க. அப்பேற்பட்ட கன்னிராசி அன்பர்களுக்கு இப்போது இந்த மே மாதத்தில் செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து 11ஆம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9வது வீட்டுக்கு வந்துடும். அது உங்களுக்கு ஒரு ஹைலைட்டு. அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சூரியன் மீண்டும் அவரும் பாக்கியத்துக்கு வந்துடுவார். அப்போ இங்கே செவ்வாயும் சூரியனும் இணையறதுக்குண்டான வாய்ப்பு உருவாயிடுது. இது ரெண்டுமே இணைஞ்சதுன்னா நீண்ட நாள் தடப்பட்ட விஷயங்கள் டக்குன்னு உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப நாளாக வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்தவங்களுக்கு இப்போ அதிலிருந்து வெளியில் வரதுக்கு உண்டான ஒரு அருமையான காலமாக இது மாறும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, வயது கூடிய தாமதமாயிட்டு இருக்கக்கூடிய திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நாளாக அந்த திருமணம் மிஸ் ஆகிட்டே இருக்குது, ஏன் இப்படி மிஸ் ஆகிட்டுருக்குன்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ அது ஓகே ஆகிடும், டக்குன்னு கனெக்ட் ஆகிடும். அது ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். இதில் குறிப்பாக சொல்லணுன்னா, கன்னிராசி அன்பர்களுக்கு வரவு செலவு எவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தீங்களோ அந்த அளவுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் கொஞ்சம் காலமாக நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. அந்த தேவையில்லாத பிரச்சனைகள் எந்த அளவுக்கு சந்திச்சுட்டு இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு எதிர் நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணிவிடுவாங்களோன்ற அளவுக்கு ஒரு சில குடுக்கல் வாங்கல் எங்கே வாங்கக்கூடாதோ அங்கெல்லாம் பணம் வாங்க வேண்டிய நிலைமை உருவாகி இருந்திருக்கும். இதனால் மனபாரத்தை அடைஞ்சிருப்பீங்க. அந்த யோசனை சிந்தனைகளாலேயே தூக்கம் கெட்டிருக்கும், கரெக்டான விதத்தில் சாப்பிட முடியாமல், ஆரோக்கியத்தை பார்த்துக்க முடியாமல், அந்த ஆரோக்கிய ரீதியிலையும் பலவித பிரச்சனைகளுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. இந்த மன உளைச்சல் நிறைய உங்களை பாதிச்சிருக்கும். அது ஒரு பக்கம்
இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு காலம் தான். ஏன்னா இந்த குரு பயிற்சியெல்லாம் டாப் லெவலில் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது. 10ல் குரு இருந்தால் பதவி பறிப்போகும்னு சொல்லுவாங்க. இது லாஸ்ட் ஸ்டேஜ். பட் அந்த லாஸ்ட் ஸ்டேஜில் சில கிரகங்கள் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. இதில் குரு அடுத்தது பயிற்சி ஜூன் மாதத்தில் வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்குற நிலைமை இருக்குது. அதனால் உங்களுடைய வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்கள் அடி எடுத்து வைக்கிறீங்க. அதுக்கு முதல் படி இந்த மே மாதம் மனசில் வச்சுக்கிங்க. அதனால் அதற்கு தகுந்தவாறு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிட்டிங்கன்னா போதும். நீங்கள் பெரிய லெவலில் ஒரு இலக்கை அடைய போகிறீங்க. இடையில் நீங்கள் ஆரம்பித்த வேலையெல்லாம் சில பாதியில் நின்று இருந்திருக்கும். அதை தொடங்க போகிறீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதில் அரசு உத்தியோகத்திற்காக நிறைய முயற்சிகள் எடுத்திருப்பீங்க. அதில் 1/2 மார்க் 1 மார்க் எல்லாமே மிஸ் ஆகிருந்திருக்கும். அது இப்போ நீங்கள் மூவ் பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த உச்ச குருவால் பெரிய லெவலில் உங்களுக்கு அடுத்தது ஒரு நல்ல வாய்ப்புகள் அமையறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாக போகுது. இதில் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நீண்ட நாள் குடும்ப ரீதியில் உங்களுடைய பிள்ளைகள், அதாவது கன்னிராசி அன்பர்களுடைய பிள்ளைகள் ரீதியில் அவங்க எடுத்து சில முடிவுகளால் குடும்பமே பாதிக்கப்படக்கூடிய நிலைமையெல்லாம் உருவாகிருக்கும். அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றதுக்குண்டான ஒரு நல்ல காலமாக இது இருக்கும். குறிப்பாக பெற்ற பிள்ளைகள் நல்ல தரம் தகுதியோடு இருப்பாங்க. நல்ல ஆற்றல், நல்ல வேலைத்திறன், அதே நேரத்தில் நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குகிற அளவுக்கும் அவங்களுக்கு நல்ல ஒரு அழகு அறிவு எல்லாம் இருந்தும் கூட அவங்களுக்கு திருமண வாழ்க்கை கைக்கூடி வரலை, ஏதோ ஒரு விதத்தில் பிரேக் ஆகிட்டே இருக்குன்ற ஒரு மன வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த பிரச்சனைக்குரிய தீர்வுகள் உங்களுக்கு அழகாக திருமணம் கைக்கூடி வரத்துக்கு உண்டான வாய்ப்பு உண்டாக போகுது, உருவாக போகுது. அவங்களது வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கை கொடுக்கும். இன்றைக்கி நாளைக்குன்னு இழுத்துட்டு இருக்கிற அந்த வேலை வாய்ப்பு அவங்களுக்கு சடனாக கைக்கூடி வரத்துக்குண்டான ஒரு அமைப்பு இந்த இடத்துல கிடைச்சிடும். அதே சமயம் கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் மெயினாக நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான், உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையில் அவர்கள் இருவரும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடையே இருக்கிறாங்க. அவங்க மீண்டும் இயல்பு நிலைக்கு வருவாங்களான்ற ஒரு வருத்தம் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன், அவர்கள் இந்த காலகட்டங்களில் ஒரு மாறுதல்கள் கிடைக்கிறது நீங்கள் கண்குளிர பார்ப்பீங்க. இதில் உங்களுடைய ஆரோக்கியம், மெயினாக உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் சில பிரச்சனைகள் கடந்த காலகட்டங்களில் காரணமே இல்லாமல் சந்திச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா அழகாக நீங்கள் சரி பண்ணிடுவீங்க. இது வந்து இனம் புரியாத ஒரு மன பயத்தை உண்டாக்கியிருக்கும். ஏதோ ஒரு படபடப்பு, ஒரு பதட்டத்தை உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். நைட்டு படுத்தா கரெக்டாக படுத்தா கண் மூடினால் திடுக்குன்னு எந்திரிக்கிற மாதிரியும் ஏதோ ஒன்று உங்களை எழுப்பிட்டு இருக்கிற மாதிரி, இதனால் தூக்கமே இல்லாத மாதிரி எல்லாமே சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர்றதுக்கு உண்டான வழிகள் உங்களுக்கு பிறக்க போகுது. கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு உண்டான ஒரு அழகிய தருணம் இது. முயற்சிகளை பலப்படுத்துங்க, ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய 7ஆம் பாவம் ப்ளஸ் 12ஆம் பாவத்தில் கேது இருக்கார். மோட்சஸ்தானம் பலம் பெற்று மோட்சஸ்தானாதிபதி வந்து செவ்வாயோட இணையும் பொழுது என்ன நடக்கும்னா, விட்டு பிரிஞ்சு போனவங்க உங்களோட வந்து சேருவாங்க. உங்களை விட்டு போன வேலை உங்களுக்கு மீண்டும் கை கொடுக்கும். தொழில் ரீதியில் இழப்புகள் சந்திச்சிருப்பீங்க, பட் அதை சரி கட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக போகுது. இது எல்லாமே உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட்டாக நிற்க போகுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா கணவன் மனைவிக்குண்டான இருவருக்குண்டான உறவு ரீதியில் 3வது நபர்களால் பிளவு உருவாக்கி இந்த பிரச்சனையை மீண்டும் சரி பண்ண முடியலையேன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், மீண்டும் இணையறதுக்குண்டான அழகிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. புத்திர பாக்கியம் நீண்ட நாளாக கிடைக்கல, ரொம்ப மன வருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து கடவுளுடைய அனுகிரகத்தையும் தெய்வ வழிபாடுகளையும் நாடினால் கண்டிப்பாக புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுது. குலதெய்வ வழிபாடுகளை மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் என்னை கேட்டால் கன்னிராசி அன்பர்கள் சனிக்கிழமையான கிளம்புடிங்க. அந்த நாளில் ஒன்று பெருமாள் கோயிலுக்கு போயிட்டோ இல்லை சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு வர்றதோ நல்லது. அந்த காலகட்டங்களில் இல்லைனா நவகிரகத்தை போய் வழிபட்டுவாங்க. இது எல்லாம் இல்லைனாலும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தாராளமாக நீங்கள் போயிட்டு வரலாம். உங்களுக்கு அருகாமையில் இதில் எந்த ஸ்தலம் இருந்தாலும் அந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் போயிட்டு வரும் பொழுது உங்களுடைய மன உளைச்சல் நீங்கும். அதே நேரத்தில் உங்களுடைய வேகம் அதிகரிக்கும். உங்களுக்கு வரவேண்டிய வருமானங்கள் வந்து சேரும். கொடுத்த பணம் கை வந்து சேர்றதுக்குள்ளான வாய்ப்புகள் கிடைக்கும். இதில் குறிப்பாக சொல்லணுன்னா திருமண முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் தான். சுபகாரியங்கள்ன்றது வீடு வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு, பூமி வாங்கி வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையும். இதில் வந்து
குறிப்பாக கன்னிராசி அன்பர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு மெயின் ப்ராப்ளமாக இருக்கிறதே கடன் சுமைகள் தான். இந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் தான் கண்டிப்பாக சொல்கிறேன். அது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஜாக்பாட் அடித்த மாதிரி சில வாய்ப்புகள் உங்களுக்கு கை கொடுக்க போகுது. அதனால் டோட்டலாக ரிலீஃப் ஆக போகிறீங்க. உங்கள் மனபாரம் தீரப்போகுது. உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்களிலிருந்து புது உறவு, சடனாக புது உறவு உங்களுக்கு கனெக்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்குது. முயற்சியை பலப்படுத்துங்க. 100% சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச் சிறந்தது. அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அதை சார்ந்த முயற்சிகள் முடிவுகள் எடுத்தீங்கன்னா மேலும் உங்களது வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல் அடையும். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் ஒரு 3க்கு மேலே 4-5-6 இலட்டெல்லாம் இருந்துட்டால் பெரிய லெவலில் ரீச் ஆகிடலாம் நீங்கள். அதனால் எதையும் பார்த்து செயல்படுவது நல்லது. மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.